அது சரியா நவம்பர் 15, 2023 பெரம்பலூர் மாவட்டம் களத்தூர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்க மேக்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கிற தீபா அன்னைக்கும் எப்பவும் போல ஸ்கூலுக்கு வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு அவங்களோட அன்றாட ஸ்கூல் ஒர்க்ஸை முடிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. நேரம் மெல்ல மெல்லமா கடந்து அந்த நாளுடைய கடைசி பெல்லும் அடிக்க ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல இருக்கிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிக்க தீபாவும் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கூலுடைய பார்க்கிங் ஏரியால அவங்க பார்க் பண்ணி இருக்கிற தன்னுடைய கார் கிட்ட வராங்க. அங்க வந்து தன்னுடைய கார்ல ஏறி ஸ்கூலுடைய கேம்பஸை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெளிச்சமான சாயங்கால நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. வீட்டுல தீபாவுடைய கணவனான பாலமுருகன் அவரு வீட்டுடைய கேட்டு கிட்டே நின்னு தீபாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா அம்மா எப்பப்பா வருவாங்க அப்படின்னு குழந்தைகள் கேட்டுட்டே இருக்க அதை கேட்டுட்டு இருந்த பாலமுருகனுக்கும் ஆமா இவ்வளவு நேரம் ஆகியுமே தீபா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையே அப்படின்னு ஒரு யோசனை. ஒருவேளை ஸ்கூல்ல ஏதாவது மீட்டிங் இருக்கலாம், இல்ல லோக்கல் மார்க்கெட்ல காய்கறி ஏதாவது வாங்க போயிருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நேரம் போயிட்டே இருக்கு, தீபா மட்டும் வீடு திரும்பவே இல்லை. கடைசியா ஒரு பதட்டத்தோட பாலமுருகன் தன்னுடைய போன் எடுத்து தீபாக்கு கால் பண்றாரு. அப்படி அவர் கால் பண்றப்ப அந்த கால் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. அப்ப அவருடைய மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் அலைமோத ஆரம்பிக்குது. மறுபடியும் விடாம தீபாக்கு கால் பண்றாரு. பட் அவருக்கு அதே பதில் தான் திரும்ப கிடைச்சது. Calling is either switched off or not reachable at the moment. Please try later. சரி ஓகே, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க, சார்ஜ் இல்லாம போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு வெயிட் பண்றாரு. பட் அடுத்த நாள் காலையிலயும் விடியுது, அப்பவுமே தீபா வீடு திரும்பல. அகைன் கால் பண்ணி பாக்குறாரு, அப்பவும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. ஒரு பதட்டத்தோடவே தன்னுடைய குழந்தைகளை அன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா தீபா வேலை செய்யற அந்த ஸ்கூலுக்கே போய் செக் பண்றாரு. பட் அங்க போன அவருக்கு ஒரு பெரிய ஷாக். சார் இன்னைக்கே தீபா மேடம் வரல அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸே இவர்கிட்ட திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தீபா எந்த ஒரு ஸ்டாஃப்ஸ் உடைய வீட்டுக்குமே போகல அப்படின்னு பாலமுருகனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. சோ பதறி போனவரு உடனடியா தீபாவுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி பாக்குறாரு. பட் எல்லாத்துக்கிட்ட இருந்துமே தீபா இங்க வரலையே அப்படிங்கிற ஒரே பதில் தான் வந்திருக்கு. இப்ப எகைன் சாயங்காலம் ஆகுது. ஸ்கூலுக்கு போன அவருடைய குழந்தைகளும் திரும்ப வராங்க. ஒரு பக்கம் அம்மா எங்க அப்படின்னு தேடுற குழந்தைகள், இன்னொரு பக்கம் மனைவி எங்க போனாங்க அப்படின்னு விடை தெரியாத ஒரு கேள்வி. அந்த விடை தெரியாத சாயங்காலம் மெல்லமா இரவா மாற பாலமுருகனுக்குள்ள பயமும் படபடப்பும் உச்சக்கட்டத்தை அடையுது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணவரு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே நேரா களத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவருடைய ஒய்ஃப் மிஸ்ஸிங் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி படிச்ச போலீஸ்க்கு ஒரு ஷாக் கலந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, பாலமுருகன் கம்ப்ளைண்ட் கொடுத்த முந்தைய நாள் இதே மாதிரி காயத்ரி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டையும் காணோம் அப்படின்னு அதே ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. சரி ஓகே ப்ரோ, இதுல என்ன இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா பல கம்ப்ளைண்ட்ஸ் வரும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. காயத்ரி காணோம் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய கணவனான வெங்கடேசனும் தன்னுடைய மனைவியை காணோம் அப்படின்னு சொன்ன பாலமுருகன் கம்ப்ளைண்ட் கொடுத்த அவருடைய மனைவியான தீபாவும் ஒரே ஸ்கூல்ல, அதே சேம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ ரெண்டு பேருமே ஒரே நாள்ல காணாம போயிருக்காங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்னு கணிச்ச போலீஸ் அவங்களுடைய மொபைலை ட்ராக் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு ஒரு க்ளூ கூட கிடைக்கல, எந்த ஒரு லீடுமே இல்ல. இப்படியே இந்த தேடல் போயிட்டு இருக்க சரியா ஒரு 2 வாரம் கழிச்சு நவம்பர் 30, 2023 அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற உக்கடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. சார் இங்க இருக்கிற ரவுதார் ஸ்ட்ரீட்ல 3 நாளா ஒரு கார் அனாதையா நின்னுட்டு இருக்கு, யாருமே வந்து இதை எடுக்கல சார் அப்படின்னு அங்க இருக்கிற ஏரியா மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் செக் பண்றப்ப அந்த கார் லாக் ஆயிருக்கு. சோ அந்த காருடைய நம்பர் பிளேட்டை வச்சு செக் பண்ணும்போது தான் அது காணாம போன பெரம்பலூரை சேர்ந்த தீபாவுடைய கார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆமா எஸ்டிஏ, அன்னைக்கு ஸ்கூலை விட்டு வெளியே போன அதே கார் தான். பட் வீட்டில் கூட சொல்லாம கிட்டத்தட்ட 260 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்க 2 பேரும் எதுக்காக கோயம்புத்தூர் வரணும்? அது மட்டும் இல்லாம அந்த காரை அங்கேயே விட்டுட்டு அவங்க எங்க போயிருப்பாங்க? இப்படி பல கேள்விகளை நம்மளுக்குள்ள எழுப்புற ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் இந்த தீபா அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வேப்பந்தட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் 42 வயதான இந்த தீபா தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ரொம்பவே அமைதியான ஒரு கேரக்டர். ஸ்கூலை விட்டா வீடு, வீட்டை விட்டா ஸ்கூல் அப்படின்னு ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி நிம்மதியா போயிட்டு இருந்த தீபாவுடைய வாழ்க்கைக்குள்ளதான் வெங்கடேசன் அப்படின்னு ஒருத்தர் என்டர் ஆகுறாரு. அவர் யாரு அப்படின்னா அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றவர். ஆரம்பத்துல 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நோட்ஸ் செக் பண்றது, டெய்லியுமே கிளாஸ்ல நடக்கிற விஷயங்களை ரொம்பவே கேஷுவலா தான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நாட்கள் போக போக அவங்களுக்குள்ள இருந்த அந்த டீச்சர் கொலீக் அப்படிங்கிற பவுண்டரி உடைய ஆரம்பிக்குது. ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா ஸ்டாஃப் ரூம்ல ஒன்னா உட்காந்து பேசுறது, அப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்றது அப்படின்னு அந்த அளவுக்கு மாறுது. இத்தனைக்குமே 2 பேர்த்துக்குமே தனித்தனி குடும்பம், குழந்தைகளும் இருக்கு. பட் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட போன்ல பேசுறது, மணிக்கணக்கா சேட் பண்றது அப்படின்னு அதிக நேரத்தை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா எல்லை மீறி அவங்க போகக்கூடாத ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்கள கம்ப்ளீட்டா இழுத்துட்டு போகுது. ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 பேரும் வீட்டுல போய் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வெளியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வெங்கடேசன் போலீஸ் கிட்ட சிக்கினதுக்கு அப்புறமா அவனுடைய சைட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அண்ட் அப்படி சுத்தினது மட்டும் இல்லாம தீபா தன்னுடைய கணவன் கிட்ட இருந்து நிறைய காசை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 1000 கணக்குல கிடையாது, லட்சக்கணக்கில் வாங்கி வெங்கடேசன் கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த ஒரு நாளும் வருது. அதாவது நவம்பர் 15, 2023 அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு கடைசியா வீட்டுக்கு கிளம்புற பெல் அடிச்சதுமே தீபா அவங்களுடைய ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அவங்க பார்க் பண்ணிருக்கிற அவங்களுடைய கார் கிட்ட வராங்க. காருக்குள்ளேயும் ஏறுறாங்க. பட் அன்னைக்கு அவங்க தனியா கிளம்பல. காரோட பின்னாடி கதவை ஓபன் பண்ணி வெங்கடேசனும் உள்ள ஏறுறாரு. இப்ப 2 பேருமே ஸ்கூலுடைய கேம்பஸை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அந்த கார் அவங்களுடைய வீட்டு திசையில போகாம கம்ப்ளீட்டா வேற ஒரு திசையில போக ஆரம்பிச்சிருக்கு. சுமார் 14 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற முருக்கன்குண்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட அந்த கார் போய் நிக்குது. அதுக்கப்புறமா அங்கிருந்து புதுக்கோட்டை சைட்ல போக ஆரம்பிக்குது. அப்படியே மதுரை, தேனி அப்படின்னு ஊரா சுத்தின அந்த காரு கடைசியா கோயம்புத்தூர்ல இருக்கிற உக்கடமுக்கு வந்து சேருது. அப்பதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி உக்கடம் ஏரியா மக்கள் 3 நாளா ஒரு கார் அனாதையா நிக்குது அப்படின்னு கவனிச்சு லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் இன்ட்ரோல பார்த்த மாதிரி அந்த கார் தீபாவுடையது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுமே போலீஸ்க்கு சந்தேகம் அதிகமாகி அந்த காரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃப்ரண்ட் டோரை ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ள ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியே போலீஸ் காருடைய பின்னாடி இருக்கிற ட்ரங்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அதை ஓபன் பண்ணப்ப அங்கிருந்த காட்சி அந்த போலீஸையே நடுங்க வச்சது. எஸ், அந்த ட்ரங்க் முழுக்கவே ரத்த கரையால நிரம்பி இருந்துச்சு. ட்ரங்க் அப்படின்னா டிக்கி எஸ்டிஐ. ஸோ அதுக்குள்ள ஒரு வெள்ளி கொலுசு, சில டெபிட் கார்ட்ஸ், 2 மொபைல் போன்ஸ், அப்புறம் ஒரு தாலி அப்படின்னு இது கூடவே சேர்ந்து ரத்தம் படிஞ்ச ஒரு கொடூரமான சுத்தியிலும் அங்க கிடந்திருக்கு. இப்போ இதை செக் பண்ண அங்கிருந்த லோக்கல் போலீஸ்க்கு அந்த காருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. பட் அந்த தாலி கயிறு, ரத்தம் படிஞ்ச சுத்தியல், இது எல்லாத்தையுமே வச்சு அந்த கேஸை லோக்கல் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு
ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, தீபா மற்றும் வெங்கடேசன் இந்த 2 பேருமே 2 வாரத்துக்கு முன்னாடியே காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியுது. உடனடியா ஃபாரன்சிக் டீமை கூப்பிட்டு எவிடன்ஸையும் பிளட் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி செக் பண்ணப்ப அந்த சுத்தியில் இருந்ததும் ட்ரங்க்ல இருந்த ரத்தமும் தீபாவுடைய ரத்தம் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இது கன்ஃபார்ம் ஆனதுமே போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கண்டிப்பா அந்த வெங்கடேசன் தான் தீபாவை ஏதோ பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சோம் அப்படின்னா தீபா இப்ப எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதே நேரத்துல அவன் எதுக்காக இதை பண்ணான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போலீஸ் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச போலீஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய டாஸ்கா அமைய போகுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல. ஆமா எஸ்டி, போலீஸும் அவன்கிட்ட மொபைல் போன் இருக்கும், அதை ஆன் பண்ணி வீட்டுல பேசுவான். அப்ப ஈஸியா அவனை ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அங்கதான் அவன் போலீஸ்க்கு ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருந்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காருடைய ட்ரங்க்ல 2 மொபைல் போன் இருந்துச்சு இல்லையா, அதுல ஒன்னு வெங்கடேசனோடது. யூசுவலாவே போலீஸ் ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்றது மொபைலை வச்சுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தவன் தன்னோட போனு, சிம் கார்டு அப்படின்னு அவனை ட்ராக் பண்ற மாதிரியான எல்லா பொருளையுமே அந்த கார்லயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அதனால போலீஸால டவர் லொகேஷன், கால் ரெக்கார்ட்ஸ் மூலமா எல்லாம் அவனை லைவா ட்ராக் பண்ணவே முடியல. சரி ஓகே, மோப்பனாயை வச்சாவது ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த டாகோ கரெக்டா ஒரு 500 மீட்டர் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருது. அந்த இடத்துல ஏதாவது லீட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குற போலீஸுடைய கண்ணில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருந்திருக்கு. அப்பதான் ஒருவேளை அவன் இங்கிருந்து பஸ் ஏறி தப்பிச்சிருப்பானோ அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா ரொம்பவே பக்கம் அப்படிங்கிறதால அவன் அங்க தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. உடனடியா எஸ்பியான சி ஷாமலாதேவி தலைமையில 4 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்படுது. அந்த ஸ்பெஷல் டீம்ஸ் தமிழ்நாடு தாண்டி கேரளா வரைக்குமே போய் அவங்களுடைய தீவிரமான தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், லாட்ஜஸ், சொந்தக்காரங்க வீடு அப்படின்னு ஒரு இடம் விடாம ஸ்பெஷல் டீம்ஸ் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுடைய இந்த தேடுதல் வேட்டையில எந்த ஒரு பலனுமே இல்ல. வெங்கடேசன் எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சே தவிர போலீஸால வெங்கடேசன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பக்கம் 4 ஸ்பெஷல் டீம் அவனை தீவிரமா தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த வெங்கடேசன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? கோயம்புத்தூர்ல அந்த காரை அனாதையா விட்டுட்டு எந்த ஒரு தடயமுமே கிடைக்க கூடாது அப்படின்னு நேரா பக்கத்துல இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கிருந்து பஸ் ஏறி போலீஸ் நினைச்ச மாதிரியே ஸ்ட்ரெயிட்டா கேரளாக்கு போயிருக்கான். அங்க போனவன் லாட்ஜ்ல தங்கணும் அப்படின்னா போலீஸ் ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால எந்த ஒரு சாதாரண கிரிமினலுமே யோசிக்காத ஒரு மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்றான். ஆமா எஸ்டிஏ, யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில கம்ப்ளீட்டா ஒரு பிச்சைக்காரனா வேஷம் போடுறான். கேரளால ரோட்டோரமா இருக்கிற பிச்சைக்காரங்க கூடவே படுத்து தூங்குறது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு கோவில்ல போடுற அன்னதானத்தை மட்டும் சாப்பிடுறது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தன்னை ஒரு அடையாளம் தெரியாத ஆளா மாத்திட்டு வாழ ஆரம்பிக்கிறான். அண்ட் இதுதான் போலீஸை குழப்பறதுக்கு அவன் யூஸ் பண்ண பிக்கஸ்ட் ட்விஸ்ட். பிகாஸ் போலீஸ் இந்த ஆங்கிள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஸோ இப்படியே இன்னுமே பல நாட்கள் கிடக்குது. ஆனா அப்பதான் ஒரே இடத்துல நம்ம இப்படியே இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்சவன் கேரளால இருந்து நேரா சென்னைக்கு வந்திருக்கான். அங்கே அதே மெத்தட் தான் ரிப்பீட் பண்றான். பகல்ல பிச்சைக்காரங்க கூட தங்குறது, கோவில்ல சாப்பிடுறது, அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிறதுக்காக பில்டிங் கட்டுற இடத்துல ஒரு சாதாரண கூலியால வேலை செய்யறது. இப்படியே போலீஸுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு எந்த ஒரு தடயமுமே இல்லாம மிஸ் ஆயிட்டே இருந்திருக்கான். பட் ஒருத்தன் எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணாலுமே அவனோட ஏதோ ஒரு வீக்னஸ் அவனை கண்டிப்பா தோக்கடிச்சிடும் இல்லையா? அப்படி வெங்கடேசனுக்கும் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ப்ராஸ்டிடியூட்ஸ். ஆக்சுவலா போலீஸ் இவனை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா வெங்கடேசனுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போலீஸ் விசாரிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சது. வெங்கடேசனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் அவன் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ற காசை விட ப்ராஸ்டிடியூட்ஸ் கிட்ட தான் அவன் அதிகமா செலவு பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சீரியஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் நைட்டு நேரங்கள்ல சென்னை மற்றும் சுத்துப்பட்ட ஏரியாக்கள்ல ப்ராஸ்டிடியூட்ஸ் நடமாட்டம் இருக்கிற ஏரியாக்களை ரகசியமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு ரோட் சைடில் இருக்கிற ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட வெங்கடேசன் பேரம் பேச வரும்போது தான் அவனை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு மடக்கி பிடிக்கிறாங்க.
கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 85 நாட்களா போலீஸுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு இருந்தவன் கடைசியா அவனுடைய புத்தியாலேயே போலீஸ் கிட்ட வசமா மாட்டான். அப்படி அவனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க போனவன் எதுவுமே பேசாம ரொம்பவே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். போலீஸ் அவன் கிட்ட கேட்ட முதல் கேள்வி தீபா எங்க அப்படிங்கிறது தான். பட் அதுக்குமே அவன் எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம அமைதியா இருக்கவும் அதுல கடுப்பான போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரணையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வேற வழியே இல்லாம வழி தாங்க முடியாம அன்னைக்கு நடந்த உண்மைகளை கக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கக்குன அந்த கொடூரமான கன்ஃபெஷன்ல இருந்த உண்மைகள் இதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபாக்கும் வெங்கடேசனுக்கும் இருந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு தீபாவை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சுமார் 10 லட்சத்துக்கு மேல பணத்தை வாங்கியிருக்கான். பட் அந்த காசு எல்லாத்தையுமே வாங்கி அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லயும் ஆன்லைன் ட்ரேடிங்லயும் எந்த ஒரு நாலேஜுமே எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணி அதை லாஸ் பண்றான். ஆரம்பத்துல கொஞ்சமா பணத்தை போட்டவன் பேராசியில கிட்டத்தட்ட 30 லட்சம் வரைக்கும் அந்த ஷேர் மார்க்கெட்லயும் ட்ரேடிங்லயும் பணத்தை இழந்திருக்கான். ஆனா அப்பவுமே அவன் அதை நிறுத்தல. தீபா கிட்ட இருந்து வாங்கின பணத்தையுமே அதுல போட்டு மொத்தமா லாஸ் ஆயிருக்கான். ஆல்சோ மறுபடியுமே காசு கேட்டு தீபாவை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி இருக்கும் பொழுதுதான் தீபாவுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. வெங்கடேசன் நம்மள பணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறானோ அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சது. இதுல அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. அப்படி வந்த வாக்குவாதத்துல தீபாவை கொலை பண்ணணும் அப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்ணியிருக்கான். அப்படிதான் நவம்பர் 15, 2023 அன்னைக்கு ஸ்கூலுடைய கடைசி பெல்லும் அடிக்குது. பசங்களுடைய சத்தம் அந்த கூட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிக்குது. ஸ்டாஃப் ரூம்ல இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. தீபாவும் தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு வெங்கடேசன் மேல இருந்த அந்த உச்சக்கட்ட கோபத்தோட ஸ்டாஃப் ரூமை விட்டு வெளியே வந்து அவங்களுடைய கார் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நடந்து போறாங்க. அப்படி அவங்களுடைய காரை ஓபன் பண்ணும் பொழுது கரெக்டா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறான் வெங்கடேசன். அவனுடைய முகத்தை பார்த்ததுமே தீபாவுக்கு பயங்கரமான கோபம் ஆகுது. அவங்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாம கார்ல ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அப்பதான் வெங்கடேசன் தன்னுடைய மைண்டுக்குள்ள பல நாளா ஓடிட்டு இருந்த அந்த கொடூரமான திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் ரொம்பவே கேஷுவலா பேசி தீபாவை சமாதானப்படுத்தியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காசு கொடுக்கணும், நீ கூட வந்த அப்படின்னா அந்த காசை வாங்கி நான் உனக்கே கொடுத்துட்றேன், உன்னுடைய கடனை நான் செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மண்டைக்குள்ள கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்னதை உண்மை அப்படின்னு நம்பின தீபா வெங்கடேசனை கார்ல ஏத்திக்கிறாங்க. காரும் ஸ்கூலுடைய கேம்பஸ்ல இருந்து வெளியே போக ஆரம்பிக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சரியா 14 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற முருகன்குண்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வண்டி போய் நிக்குது. சுத்தியுமே எந்த ஒரு ஆள் நடமாட்டமுமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. வெளிச்சமும் குறைஞ்சு ஒரு மயான அமைதி அந்த இடத்துல நிலவுச்சு. தீபாவுக்குள்ள ஒரு லேசான பதட்டம். உன் ஃப்ரெண்டை சீக்கிரமா கால் பண்ணி வர சொல்லு, எனக்கு டைம் ஆகுது, இருட்ட ஆரம்பிக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த வெங்கடேசனுடைய கைகள் சடார்னு தீபாவுடைய கழுத்தை இறுக்கி பிடிக்குது. அதுல மூச்சு விட முடியாம தீபா துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மொத்த பலத்தையும் வச்சு வெங்கடேசனை தடுக்க போராடுறாங்க. ஒவ்வொரு செகண்டும் அந்த காருக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. பட் அந்த சைக்கோவோ அவங்க தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கல. அவனுடைய பேக்கை ஓபன் பண்றான். அதுக்குள்ள இருந்து ஒரு இரும்பு சுத்தியில வெளியே எடுக்கிறான். அடுத்த செகண்ட் தீபாவுடைய தலையில அந்த சுத்தியிலால கொடூரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். 1-2 இல்லஸ்டியே விடாம வெறித்தனமா அடிச்ச அந்த அடியில தீபாவுடைய மண்டையோடே உடைஞ்சிருக்கு. ரத்தம் அந்த காருடைய டேஷ்போர்டு, சீட் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தெரிக்குது. ரத்த வெள்ளத்துல துடி துடிச்ச தீபாவுடைய உயிர் அந்த இடத்திலேயே அவங்கள விட்டு பிரியுது. இப்ப தீபா செத்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவன் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்த அந்த உடலை அப்படியே தூக்கிட்டு போய் காருடைய ட்ரங்க்ல போடுறான். அதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி புதுக்கோட்டை திசையை நோக்கி ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது போற வழியில ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிப்பாட்டி ஒரு கேன் ஃபுல்லா பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கிறான். அப்படி புதுக்கோட்டை சைட்ல இருக்கிற பூசத்துறை அப்படின்னு சொல்லப்படுற அங்க இருக்கிற வெள்ளார் ரிவர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போறான். அங்க இருட்டுல யாருமே இல்லாத அந்த ஆத்தங்கரையில காரை அங்க கொண்டு போய் நிறுத்திட்டு வண்டியிலிருந்து தீபாவுடைய உடலை வெளியே எடுத்து பெட்ரோலை ஊத்தி கொடூரமா எரிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
அப்படி எரிஞ்ச உடலை அங்கேயே விட்டுட்டு அந்த கார்லயே மதுரை தேனி அப்படின்னு சுத்திட்டு கடைசியா கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்திருக்கான். இதுக்கப்புறமா நம்ம கார்லயே சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா மாட்டிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரை ஒரு ஏரியால அனாதையா விட்டுட்டு ஆல்ரெடி தீபாவை எரிக்கும் பொழுதே அவங்களுடைய கழுத்திலிருந்து எடுத்த அந்த 25 பவுன் நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கேரளாக்கு எஸ்கேப் ஆயிருக்கான். அதுக்கப்புறமா தான் நான் முன்னாடியே டீட்டெயிலா சொன்ன மாதிரி பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு போலீஸுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு சுத்துனவன் பிப்ரவரி 8ஆம் தேதி நைட்டு ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட போகும் பொழுது போலீஸ் கிட்ட வசமா மாட்டியிருக்கான். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு சலனமுமே இல்லாம போலீஸ் கிட்ட அவனுடைய மொத்த கன்ஃபெஷனையும் சொல்லி முடிக்கிறான். இப்போ போலீஸ் வெங்கடேசன் தீபாவுடைய உடலை எரிச்சான் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த வெள்ளார் ரிவர் ஏரியா கிட்ட போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் கூட்டிட்டு போறாங்க. அண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து வெங்கடேசன் இந்த இடத்துல தான் சரி எரிச்சேன் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சிருக்கான். போலீஸும் அந்த இடத்த தீவிரமா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 85 நாட்கள் கடந்திருந்ததால அவங்க எதிர்பார்த்த மாதிரி எவிடன்ஸ் உடனே எல்லாம் கிடைக்கல. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா மண்ணுக்கு கீழே புதைஞ்சு கலந்து போயிருந்த சில எலும்பு துண்டுகள், மண்டையோடைய பீசஸ் மற்றும் எரிஞ்ச ட்ரெஸ்ஸுடைய சின்ன சின்ன பீசஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த இடம் முழுக்கவே தேடி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு எவிடன்ஸையும் ரொம்பவே கவனமா கலெக்ட் பண்றாங்க. அங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த பயாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே லேபுக்கு அனுப்பப்படுது. லேபுடைய ரிப்போர்ட் வந்ததுமே அது தீபாவுடைய உடல் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த கேஸ் இப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு, விசாரணை போயிட்டு தான் இருக்கு. வெங்கடேசன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அவனுக்கும் தீபாவுக்கும் நட்பை தாண்டின ஒரு தப்பான உறவு இருந்துச்சு அப்படின்னு அவன் மட்டும் அதுல சொல்லியிருக்கான். பட் அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருந்துச்சு அப்படிங்கிறது இறந்து போன தீபாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேஸை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தேடும் பொழுது சில ஷாக்கிங்கான டீடைல்ஸும் கிடைச்சது. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்போ பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை ப்ளே பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்ல அப்படியே பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுட்டு இருக்கிறவங்க ஃபோன் எடுத்து ஒரு லைக் மட்டும் கொடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடுறீங்க. ஆர் வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்கறதால லைக் பண்றதே இல்லை. ஸோ ஃபியூச்சர்ல வீடியோ ப்ளே பண்ணும் பொழுதே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்க. ஆல்சோ இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ஆர் இப்போ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸ் ரொம்பவே டீடைல்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வீடியோஸா வரும். ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. ஆக்சுவலா இந்த கொலையை வெங்கடேசன் மட்டும் தனியா பண்ணல. வெங்கடேசனுடைய மனைவியான காயத்ரிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய கணவனை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதுல சம்மந்தம் இருந்திருக்கு. அவங்க தன்னுடைய கணவனை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தன்னுடைய கணவன் தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்களை மறைச்சாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க மேலையும் அவங்களுடைய சொந்தக்காரங்க 2 பேர் மேலையும் கேஸ் போட்டு அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 2. இந்த கேஸ்ல நமக்கு இன்னும் வலிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த மேக்ஸ் டீச்சரான தீபா ஒரு மாற்றுத்திறனாளி, பிசிக்கலி சேலஞ்சு டீச்சர். ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அப்படின்னு கூட பார்க்காம அவங்களுடைய நம்பிக்கையை துரோகம் பண்ணி அவங்களுடைய காசையும் புடுங்கிட்டு கடைசியில காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இவ்வளவு கொடூரமா அந்த சைக்கோ கொலை பண்ணியிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 3. புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த வெள்ளாற்று படுகையில வச்சு தீபாவுடைய உடலை வெங்கடேசன் சாதாரணமாலாம் எரிக்கல. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எப்படி அவன் எரிச்சான், உடலே காணமே, ஃபாரன்சிக் டீம் போய் தேடும் பொழுது உடல் பாகங்களே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சுத்தியுமே யாரும் வரக்கூடாது அப்படின்னு நைட்டோட நைட்டா ஆத்தங்கரையில கிடந்த காய்ந்த மரக்கட்டைகளையும் பெட்ரோலையும் வச்சு விடிய விடிய அங்கேயே நின்று கொடூரமா எரிச்சிருக்கான். அங்க இருக்கிற எவிடன்ஸ் அணு அளவு கூட மிஞ்சக்கூடாது அப்படின்னு, அங்க இருக்கிற எலும்புகள் கூட சாம்பலாகணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் பிளான் பண்ணியிருக்கான். பட் இயற்கை நேச்சர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. 85 நாள் கழிச்சு போலீஸ் அங்க போனப்பவும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த சில எலும்பு துண்டுகள் அவனுடைய கிரிமினல் பிளானை அப்படியே உடைச்சு காமிச்சிருச்சு. ஷாக்கிங் டீடைல் 4. நவம்பர் 15 அன்னைக்கு நைட்டோட நைட்டா தீபாவை அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி அவங்களுடைய உடலை எரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில வெங்கடேசன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொம்பவே சாவகாசமா ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கேஷுவல் லீவ்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெட்டர் அனுப்பியிருக்கான். அதாவது எதுவுமே நடக்காத மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டையும் போலீஸும் ஏமாத்துறதுக்கு அவன் போட்ட டிராமா தான் அது. ஸோ மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.